परब्रह्मणे नमः। ओम आरुमुग अरंगमहादेशिकाय नमः। ओम आरुमुग अरंगमहादेशिकाय नमः। ओम आरुमुग अरंगमहादेशिकाय नमः। சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெருஞ்சோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்க மகாதேசிகாய நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்ஜோதி தெய்வம் எனை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். பொருட்சாறு மறைகளெல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம். இருப்பாடு நீக்கி ஒளி ஈந்தருளும் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். திருப்பாடல் உபந்தனையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. தாயாகி தந்தையுமாகி தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லா தனித்தலைமை தெய்வம். வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியன் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம். காயாது கனியாகி கலந்து நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுகின்ற தெய்வம். சேயாக இணை வளர்க்கும் தெய்வ மகா தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வமதே தெய்வம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம். வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி ஓக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி வ்யோம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி. ஆதி நீதி வேதனே ஆடல் நீடு பாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே
எல்லாம் வல்லாண்டனையே ஏத்து கொல்லா விரதம் குவலயம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி சரணம் சரணம் அகத்தியர் மலரடி சரணம் சரணம் சர்க்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்க மகா தேசிய சுவாமிகள் மலரடி சரணம் சரணம். ओम शरणजोनी नमो नमः। ओम शरणजोनी नमो नमः। ओम शरणजोनी नमो नमः। अर्पण ज्योति अर्पण ज्योति अर्पण करुणे अर्पण ज्योति अर्पण ज्योति अर्पण ज्योति अर्पण करुणे अर्पण ज्योति सत्वनादा सत्वनादा अर्पण ज्योति अवर्ति साय सत्वनादा सत्वनादा अर्पण ज्योति अवर्ति साय शिवय शिव चिदंबर अमलिंगाय परब्रह्मणे नमः। शिवय शिव चिदंबर अमलिंगाय परब्रह्मणे नमः। ओम शांत सदा शिव सद्गुरु आरुद्र रंगवगा दिशिगाय सर्वदेव सर्वगुरु सूर्य चंद्र सुब्रह्मण्यानुगारंग त्रिगोत्री ओम सुब्रह्मण्य त्रिगोत्री ओम सुब्रह्मण्य त्रिगोत्री ओम सुब्रह्मण्य त्रिगोत्री ओम अहत्य 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 त्रिगोत्री ओम आरुगानंदमगा देशिक स्वामी त्रिगोत्री ओम आरुगानंदमगा देशिक स्वामी त्रिगोत्री ओम आरुगानंदमगा देशिक स्वामी त्रिगोत्री सत्वनादा सत्वनादा अर्पण ज्योति अवर्ति साय आरुगानंदमगा देशिकाय नमः। सत्वनादा सत्वनादा अर्पण ज्योति अवर्ति साय आरुगानंदमगा देशिकाय नमः। सत्वनादा सत्वनादा अर्पण ज्योति अवर्ति साय आरुगानंदमगा देशिकाय नमः। ओम अर्पण ज्योति रमलिंगाय आरुगानंदमगा
ஓம் அருட்பெருஞ்சோதி நமலிங்காய ஆனந்த அரங்கமகாதி சிவாய நம. ஓம் அருட்பெருஞ்சோதி நமலிங்காய ஆனந்த அரங்கமகாதி சிவாய நம. ஓம் சரவண பவாய ஷண்முகா அருமுகவா சிவசுப்பிரமணியாய பால தண்டாயுதபாணியே கார்த்திகேய நம. ஓம் சரவண பவாய ஷண்முகா ஆறுமுக சிவசுப்பிரமணியாய பால தண்டாயுதபாணியே கார்த்திகேய நம. மகான் அருணைநாதர் அள்ளிய தந்திராவதார் வாழ்வை பாராயணம் செய்கிறோம். அனைவரும் பக்தியோடு கேட்டு மகான் சுப்பிரமணிய ராகலாசி அருணைநாதராசி குணராசி பெருமாள் அன்போடு கேட்டுள்ளேன். விழிக்கு துணை திரு வெண்மதர் பாதங்கள், மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்டிரி தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிரவுமே. விழிக்கு துணை திரு வெண்மதர் பாதங்கள், மென்மை குன்றா மொழிக்கு துணை முருகா எனும் நாமங்கள், முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்டிரு தோளும், பயந்த தனி வழிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயிரோமே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை, சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்விலையே. சேந்தனை கந்தனை செங்கோட்டு வெப்பனை செஞ்சுடர் வேல் வேந்தனை, செந்தமிழ் நூல் விரித்தோனை விலங்கு வள்ளி காந்தனை, கந்த கடம்பனை கார்மையில் வாகனனை, சாந்துனை போது மறவாதவர்க்கு ஒரு தாழ்விலையே. அகத்திய மாறி சினமா என்றென்று போது அஸ்த சிசுதனை ஈவார் குடிகை ஈவார், அகத்தியரே காசாய வேணமீவார், அப்போது சித்தர் எல்லாம் கைக்கொள்வார்கள், அகத்தியரை தென்றெடுத்து மேல் செல்ல யாருக்கும் தடையில்லை அரசே என்பார். அகத்தியர் தாம் இயக்கியத்தில் பிறந்த யோகி, 1008 அண்டமெல்லாம் ஆணையாச்சே. சிவாய அகத்தீசாய நம, சிவாய ராமலிங்க தேவாய நம, சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிகாய நம, சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்க மகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய அகத்தீசாய நம, சிவாய ராமலிங்க தேவாய நம, சிவாய திருமூல தேவாய நம, சிவாய கருவூர் தேவாய நம, சிவாய பதஞ்சலி தேவாய நம, சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம, சிவாய ஆறுமுக அரங்கமகா சத்குருவே நம, சிவாய ஆறுமுக அரங்கமகா ஜோதியே நம. தேவரீர் திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும், சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும், சித்தம் வைத்து அருள் புரியவும், பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும்,
பக்குவமறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்கு ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாத அருள் புரியவும் மாவேகமாக மெய் கவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே தேவரே திருவடிக்கு ஆளாகவும் அட்டமா சித்தி தந்து அருள் புரியவும் சித்தர்கணமெல்லாம் எனக்கு அருள் இறங்கவும் சித்தம் வைத்து அருள் புரியவும் பாவி அடியேன் செய்த பாவங்கள் எல்லாம் பரந்தோட அருள் புரியவும் பக்குவம் அறிந்து எனை பக்குவ விசேடனாய் பண்ணி வைத்து அருள் புரியவும் நாவிட்டு உரைக்க ஒனா சோதி நயனத்தோடு நடனமிட அருள் புரியவும் நம்பினேன் ஐயனே நட்டாற்றில் என் கைகள் நழுவ விடாது அருள் புரியவும் மாவேகமாக மெய் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மாங்குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மௌன தேசிக நாதனே. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நமக்கெல்லாம் தாயாகவும் தந்தையாகவும் சத்குருவாகவும் சொற்குருவாகவும் இருந்து நம்மை வழிநடத்தி காத்து அருள் புரியும் நமது ஓங்காரக்குடில் கடவுள் தவத்திரு திருமுருக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவருடைய நல்லாசியோடும் கலியுகத்தை மாற்றி ஞான யுகம் படைக்கவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைக்கவும் தானே அவதாரமாகி ஓங்காரக்குடியில் அமைத்து இன்றும் நமக்கெல்லாம் ஓங்காரக்குடியில் ஆசானாக ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளாக நல்லாசி வழங்கி வரும் எல்லாம் அல்ல பரம்பொருள் மகான் சுப்பிரமணியருடைய நல்லாசியோடும் சித்தர்கள் சிறப்பு பூஜையானது மகான் அகத்திய சந்நிதியிலே பிரதி வியாழந்தோறும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பூஜையின் நோக்கம் உலக பெருமாற்றம். பூஜையின் நோக்கம் அந்த மாபெரும் தொண்டில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற்று தொண்டு செய்ய வேண்டும். எல்லாம் அல்ல பரம்பொருள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் மகான் சுப்பிரமணியர் நமது ஓங்காரக்குடியில் ஆசானாக அவதரித்து இந்த கலியுகத்தை மாற்றுவதற்காகவும் கலியுக மக்கள் படக்கூடிய துன்பங்களை எல்லாம் துடைப்பதற்காகவும் அவதாரமாகி இன்று நமக்கு பல உபதேசங்களை சொல்லி அதன் மூலம் இந்த உலக பெருமாற்றத்தை சூட்சமமாக நடத்தி கொண்டிருக்கிறார். அப்படி சூட்சமமாக நடக்கக்கூடிய இந்த மாபெரும் தொண்டில் தொண்டர்களாகிய நாமும் பங்கு பெற்று தொண்டு செய்து கொண்டே இருக்கின்றோம். நாம் அறிகின்றோமோ இல்லையோ தெரியாது. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் ஓங்காரக்குடியிலே நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அது தொண்டாக கருதப்பட்டு இந்த உலக பெருமாற்றத்தில் நம்முடைய பங்கும் இருக்கின்றது என்பதை சூடியிலே மகான்கள் நமக்கு அருளி இருக்கின்றனர். மேலும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதரும் அவர்களை அடையத்தக்கக்கூடிய மிக உயர்ந்த லட்சியமான மரணமில்லா பெருவாழ்வு என்றோ அல்லது மீண்டும் பிறவா நிலை என்றோ அல்லது பிறவி பெருங்கடல் நீந்தக்கூடிய அந்த வாய்ப்பு என்றோ ஒவ்வொருவரும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக ஞானிகளும் சித்தர்களும் நமக்கு பல நூல்களை அருளி இருக்கின்றார்கள். அப்படி அருளி இருக்கக்கூடிய நூல்களிலே ஒப்பற்ற நூலாக ஒரு நூல் ஒன்று என்று சொன்னாவே அது ஒப்பற்ற என்று அர்த்தம். ஒப்பற்ற நூலாக மகான் திருவள்ளுவர் அருளிய திருக்குறள் நமக்கு விளங்குகின்றது. தமிழனாக பிறந்த ஒவ்வொருவரும் எந்த நூலை படிக்கின்றோமோ இல்லையோ திருக்குறளை படித்தாலே அவன் ஞானி ஆவதற்கான வாய்ப்பு அதிகமாக உள்ளது. அதுபோல தோத்திர வரிசையில் பார்க்கும்போது திருவாசகம், மகான் மாணிக்க வாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம், இந்த இரண்டு நூலும் நம்முடைய வீட்டில் இருந்தால் கடவுள் இருப்பதற்கு சமம். நாம் படிக்கின்றோமோ இல்லையோ நம்முடைய சந்ததியர் யாரேனும் ஒருவர் படித்து அதன் மூலமாக மிகப்பெரிய உன்னத நிலையை அடைவதற்கான வாய்ப்பு அதில் படிக்க வாய்ப்புள்ளவர்கள் வாங்கி படிக்க
வாய்ப்பு இல்லாதவர்கள் படிக்க முடியலையே அப்படின்னு நினைச்சா கூட வாங்கி வீட்டில் வை. நம்முடைய பூஜை அறையில் இருக்க வேண்டிய மிக ஒப்பற்ற பொக்கிஷம் இந்த 2 நூல்கள். அப்படி திருக்குறளை நாம் படிக்கும் பொழுது அதன் மூலமாக நாம் அடையக்கூடிய நன்மைகளையும் அதில் நாம் கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களையும் நாம் சென்ற வாரங்களில் நாம் இங்கு சிந்தித்திருந்தோம். ஒவ்வொரு மனிதனும் நாம் சொல்லக்கூடிய வார்த்தை, அதாவது ஒரு மனிதனுக்கு குற்றம் ஏற்படுகிறது என்று சொன்னால் மனம், மெய், மொழி, இதன் மூலமாக தான் நமக்கு குற்றம் ஏற்படுகிறது. அதன் மூலமாக நமக்கு வினை சேருகிறது. இந்த மனதாலோ அல்லது சொல்லாலோ அல்லது செயலாலோ தான் நமக்கு வினை ஏற்படுகிறது. அந்த வகையிலே நாம் சென்ற வாரத்தில் நாம் மொழியால் வரக்கூடிய குற்றங்கள், மொழியால் நமக்கு என்னென்ன குற்றங்கள் வரும் என்று பொய் பேசுதல், பயனல்ல சொல்லுதல், புறம் கூறுதல், வன் சொற்கள் பேசுதல், இந்த குற்றங்களை நீக்கி நாம் எப்படி பேச வேண்டும் என்பதையும் வள்ளுவர் கடவுள் நமக்கு அருள் இருக்கின்றார்கள். இன்சொல் பேசுதல், அதுபோல சொல்வன்மை மிக்கவராக இருத்தல், நலம் புனைந்து உரைத்தல். இப்படி நாம் சொற்களை நாம் பயன்படுத்தும் போது நமக்கு குற்றங்கள் வராது. அந்த குற்றங்கள் வராத போது நமக்கு வினை சேராது. வினை சேராத போது நமக்கு பிறவி ஏற்படாது. இந்த பிறவியிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் நாம் மனத்தாலும் சொல்லாலும் செயலாலும் குற்றமற்றவர்களாக இருக்க வேண்டும். இது திரிகரண சுத்தி என்று சொல்வார்கள். இந்த 3 மூலமாக நாம் சுத்தமாக இருக்க வேண்டும். சொல் குற்றங்களை பற்றி சென்ற வாரத்தில் மற்றும் இன்றைக்கு மனக்குற்றங்களை பற்றி ஓரளவு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். இப்போ மனதால் நாம் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் யாரோ ஒருத்தர் கவனிச்சுட்டு இருக்காங்க. சொல்லாலோ அல்லது செயலாலோ நாம் செய்யக்கூடிய செயல்களை மற்றவருக்கு தெரியும். ஆனால் மனதால் செய்யக்கூடிய ஒரு குற்றம் நமக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா அந்த நமக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு வேற யாருக்கும் தெரிய போறதில்லை, கடவுளுக்கு தெரியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுமானால், இங்க நம்மளுடைய மனதிலே மனம் மட்டுமல்ல, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் ஒரு 4 கருவிகள் இருக்கின்றன. இந்த 4 கருவிகளுமே நமக்கு சூட்சமமாக இருக்கின்றன. அது இந்த பொருள் இந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்முடைய காது இருக்கு, கண்ணு இருக்கு, மூக்கு இருக்கு. இப்படின்னா இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடிய பொருள். உள்ளே இருக்கக்கூடிய இதயம் முதற்கொண்டு நமக்கு கண்ணுக்கு பார்க்கலாம். ஆனா இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 பொருள்கள், இதுக்கு அந்த கரணங்கள்னு பேர். இந்த 4 கருவிகளை நாம் பார்க்க இயலாது, சூட்சமமாக இருக்கு. ஆனா இந்த மனம் எங்கே இயங்குகின்றது என்று நாம் பார்க்கும்போது, நாம் ஒவ்வொருத்தரும் பேசும்போது சொல்லுவோம், எனக்கு மனசே சரியில்லை அப்படின்னு எங்க சொல்லுவோம்? இந்த நெஞ்சு பகுதியில கை வச்சு சொல்லுவோம். ஆனா அங்க இருக்குதா, அதை பார்க்க முடியுமா அப்படின்னா இல்லை. ஆனா அந்த இடத்துல இருப்பதாக நம்முடைய ஞானிகள் நம்புகின்றார். இந்த மனதினால் வரக்கூடிய குற்றங்கள் நாம் சொன்னாதான் தெரியும். ஆனா உள்ள அந்த சித்தம்னு ஒண்ணு இருக்கு பாருங்க, அதுல பதிவாயிடும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் செய்கிறேன். அப்ப நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த சித்தத்தில் பதிவாகின்றன. அந்த சித்தத்தில் பதிவாகக்கூடிய விஷயங்கள் தான் அடுத்த ஜென்மத்துல அதே பதிவோட வருது. இப்ப நம்ம உதாரணமா பார்த்தோம்னா, நம்ம கையில இருக்கக்கூடிய மொபைல் போன் எல்லாருமே வச்சிருக்கோம். மொபைல் போன், இந்த மொபைல் போன் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு சமம். உள்ள இருக்கக்கூடிய சிம் கார்டு நம்மளுடைய உயிருக்கு சமம். அந்த உயிர்ல தான் இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4 அந்த கரணங்கள் இருக்கின்றன. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும், நாம் மனதால் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த சித்தத்தில் பதிவாகும் போது இந்த உடல் இன்னொரு உயிர் இன்னொரு உடலை எடுக்கும் போது அது எல்லாம் அங்க தெரியும். இப்ப நம்ம மனதால் நினைக்கக்கூடிய குற்றங்கள்னு பார்க்கும்போது 2 வகையான குற்றங்களை ரொம்ப விளக்கணும்னு வள்ளுவ கடவுள் சொல்றாங்க. ஒண்ணு பொறாமை, இன்னொன்னு பேராசை. இந்த பொறாமைங்கிறது பார்த்தோம்னா அதுக்கு வள்ளுவ கடவுள் என்ன சொல்றாங்க? பிறர் ஆக்கம் கண்டு பொறுக்காதிருத்தல். பிறர் ஆக்கம் கண்டு பொறுக்காதிருத்தல். ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் என்ன பண்ணா, தினமும் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டே இருந்தான், எனக்கு ஒரு நல்ல வழி காட்டப்பா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், எனக்கு ரொம்ப துன்பமா இருக்கு, இதுல இருந்து எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டு, எனக்கு செல்வம் வேணும், இதுக்கெல்லாம் ஒரு வழி காட்ட மாட்டேயா அப்படின்னு சொல்லி தினமும் வேண்டுறதுதான் அவனுக்கு வேலை. இவன் வேண்டுதலை கேட்ட ஒரு நாள் கடவுளே வந்துட்டார். சரிப்பா, உனக்கு என்ன வேணும்னு கேளு, ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, நீ என்ன கேட்கிறியோ அது போல 2 மங்கு உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய உங்க அண்ணனுக்கு கொடுத்துருவேன். நீ என்ன ஒரு 10 லட்ச ரூபாய் கேட்டீங்கன்னா நான் உனக்கு உங்க அண்ணனுக்கு 20 லட்ச ரூபாய் கொடுப்பேன். நீ 10 வீடு கேட்டீங்கன்னா உங்க அண்ணனுக்கு 20 வீடு கொடுப்பேன். அது மாதிரி 2 மடங்கு உனக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய உங்க அண்ணனுக்கு நான் கொடுப்பேன்.
அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கு குழப்பம். ஏன்னா தன்னை விட அண்ணன் பெரியவன் ஆயிடுவானே, அதனால இவனுக்கு ஒரு வருத்தம். கடவுளே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நாளைக்கு வந்து நான் சொல்றேன். மறுநாள் காலையில போனாரு, திருப்பி வேணுனாரு. கடவுள் வந்தாரு. என்னப்பா யோசிச்சியா, உனக்கு என்ன வேணும் சொல்லு. நல்லா யோசிச்சிட்டேன் கடவுளே, எனக்கு ஒரு கண்ணு போகணும். அப்ப அண்ணனுக்கு 2 கண்ணு போயிடும். இதுதான் பொறாமை. இப்படி பொறாமைப்படக்கூடியவனை வள்ளுவ கடவுள் என்ன சொல்றாரு, அந்த பொறாமைக்கு பேரு அழுக்காறுன்னு சொல்றாரு. இப்ப இந்த ஒரு பொறாமைப்படக்கூடியவனுடைய நெஞ்சம் எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்தவன் எப்படி கெடுக்கணுமோ அப்படி கெடுக்கணும். தான் வாழாட்டாலும் பரவாயில்ல, அடுத்தவன் கெடுப்போம். பிறருடைய ஆக்கம் கண்டு பொறுக்காத தன்மை, அப்படி இருக்கிறவனை வள்ளுவ கடவுள் எச்சரிக்கிறார். உன்னுடைய செல்வத்தை எல்லாம் புடிங்கிட்டு போயிடும். அழுக்காறு எனும் ஒரு பாவிங்கிறாரு வள்ளுவ கடவுள். அது ஒரு பாவி. அழுக்காறு எனும் ஒரு பாவி திருச்செற்று தீயுளி உய்த்து விடுங்கிறார். உன்னுடைய செல்வங்களை எல்லாம் அள்ளி கொண்டு போயிடும், அதே நேரத்தில் உன்னை துன்பத்துல கொண்டு போய் தள்ளிடும். அதனால இந்த பொறாமை குணம் வேண்டாம் அப்படின்னு எச்சரிக்கிறார் நம்முடைய வள்ளுவ கடவுள். அது மட்டுமா சொல்றாரு, பொறாமை இருக்கக்கூடியவனுடைய வாழ்க்கையில அவன் வீட்டில் இருக்கக்கூடிய லட்சுமி வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போயிடுவாங்க. வீட்டை விட்டு வெளியே போகும்போது என்ன செய்வாங்களாம், வேற ஒருத்தருக்கு அவருக்கு அந்த அட்ரஸை கொடுத்துட்டு போயிடுவாங்க. நான் போறேன், இந்த வீடு காலியா தான் இருக்கு, நீ வந்து இருந்துக்கு அப்படின்னு யாரு சொல்லுவான், அவங்க அக்கா மூதேவிக்கு சொல்லிட்டு போயிடுவான். இன்னும் வள்ளுவர் கடவுள் வச்சிருக்காரு, அழுக்காருன்னு அந்த பொறாமை குணம் உள்ளவனுடைய வாழ்க்கையில அவங்க சாப்பிட்றதுக்கும் வழி இருக்காது, உடுத்துறதுக்கும் வழி இருக்காது. அப்படி ஒரு அழுக்காறு அப்படிங்கிற ஒரு கொடுமையான அந்த பாவி இருந்தான்னா, நீ கொடுக்கறதுக்கும் ஒண்ணு இருக்காது, உடுக்கிறதுக்கும் ஒண்ணு இருக்காது, சாப்பிட்றதுக்கும் ஒண்ணு இருக்காது. இப்படி பொறாமை குணம் உள்ளவனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி வரும். அதனால மனதால கூட தீங்கு நினைக்காதீங்க அப்படின்னு வள்ளுவ கடவுள் நமக்கு எச்சரிக்கிறார். ஆனா நாம என்ன செய்யறோம், நம்மளை அறியாமலே அந்த பொறாமை தீ நம்ம உள்ளத்துல ஏற்பட்டு, அதை போக்குறதுக்கு என்ன வழி அப்படின்னம்னா, முருகா ஒரு நாமம். எந்த அளவுக்கு முருகன் நாமத்தை நாம் சொல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு இந்த கொடிய பாவங்கள் நம்மளுடைய உள்ளத்தில் ஏற்படாது. அடுத்து பார்த்தா பேராசை. இந்த பேராசை தான் நம்முடைய பிறவிக்கு காரணங்கிறார். அவாங்கிறார். அவா என்ற எல்லா உயிர்க்கும் எஞ்ஞானம் தவா பிறப்பினும் வித்துங்கிறாரு வள்ளுவர். நாம பிறப்பதற்கு காரணமா இருப்பதே நம்மளுடைய ஆசை. இந்த ஆசையும் பாத்தீங்கன்னா, ஒருத்தர் ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கான். போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நிறைய ரூபாய் 100 ரூபாய் நோட்டா கிடைக்கும். அள்ளிக்கிட்டே போறான், எடுத்துக்கிட்டே போறான். எடுத்துட்டு போனதுக்கு பிறகு போய் உட்காந்து அதுக்கப்புறம் நோட்டை காணும். எண்ணி பார்த்தா 99 நோட்டு இருக்கு. 99 நோட்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மகிழ்ச்சி அடையல, திருப்தி அடையல. இன்னும் ஒரு நோட்டு எங்க கிடக்கும், இன்னும் ஒரு நோட்டு எங்க கிடக்கும், திருப்பி வந்து தேடிக்கிட்டே இருக்கான். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை. கிடைச்சதை கொண்டு நாம வந்து சந்தோஷப்படுறதே கிடையாது. இன்னொன்னு என்ன கிடைக்காதா, 99 நோட்டு கிடைச்சதுக்கு அப்புறம் இன்னொரு நோட்டு கிடைக்காதா, இதுதான் நம்மளுடைய ஆசை. இப்ப இந்த ஆசைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாம பிறவிக்கு வித்தாக இருக்கிறது. சாகக்கூடிய ஒருத்தன் அடுத்து சொல்றான், தன்னுடைய பேர பிள்ளைக்கு தான் பிள்ளையா வந்து பிறக்கணும். இப்ப அந்த ஆசை இருக்கும் போதே அவனுடைய பிறவி நிச்சயமாயிடும். இப்ப இந்த 2 கொடுமையான குணங்கள், இது மனதால் நம்ம நினைக்கக்கூடியது. இப்ப நம்ம 3 வகையான குற்றங்கள் பார்த்தோம், மனம், மெய், மொழி. இந்த மனம், மெய், மொழி மூலமா நாம் வந்து ஒருத்தரை அடித்தோம்னா திருப்பி ஒருத்தர் கண்டிப்பா நம்மள ஏதாவது ஒரு ஜென்மத்துல கண்டிப்பா வந்து அடிப்பான். திட்டானா யாரோ ஒருத்தன் வந்து திட்டுவான். ஆனா மனதால் நினைக்கக்கூடியது நமக்கு தெரியாதே, யாருக்கும் தெரியாதே அப்படின்னா இல்லை. அது கனவின் மூலமாக நம்ம வந்து துன்பப்படுத்தும். நமக்கு கனவு வருது அப்படின்னாவே நம்மளுடைய மன குற்றங்களினால் மட்டுமே கனவு வருகிறது. ஏன்னா இந்த மனம் செயல்படுறதேங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய 5 புலன்களால் ஏற்படக்கூடிய அறிவை கொண்டு மனம் செயல்படுகிறது. இந்த மனம் வந்து ஒரு இன்விசிபிள் ஆர்கான் சொன்னாங்க, சூட்சமமாக இருக்கக்கூடிய ஒரு கருவி. ஆனா இந்த கருவி எப்படி செயல்படுது, நம்முடைய கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்பது, வாயால் சுவைப்பது, உடலால் உணர்வது, இதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய அந்த அறிவை கொண்டு மனம் செயல்படுகிறது. இந்த மனம் வந்து செயல்படுறத வந்து நாம் தடுத்து நிறுத்தவே முடியாது. நீங்க கண்ணை மூடிக்கிட்டாலோ, இல்ல காதை மூடிக்கிட்டாலோ, இல்ல வாயை மூடிக்கிட்டாலோ, உங்களுடைய பழைய நினைவுகள் இருக்கு பாருங்க, அந்த பழைய நினைவுகள் மூலமாக அந்த மனம் செயல்பட்டு கொண்டே இருக்கும். இந்த மனம் வந்து செயல்படாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரே வழி,
முருகன் நாமம். ஏன்னா இந்த பேராசை தான் நம்மளுடைய பிறவிக்கு காரணமா இருக்கு. வள்ளுவ கடவுள் சொல்றாரு, இந்த பேராசையினால அழிந்தவர்கள் எத்தனையோ பேர். அதே நேரத்துல நாம என்ன வேண்டணும்னு சொல்றாரு, வேண்டுங்கால் வேண்டும் பிறவாமை, மற்றது வேண்டாமை வேண்ட வரும். நம்ம கேட்கறது என்ன கேட்கணும், எனக்கு மீண்டும் ஒரு பிறவி வேண்டாம் அப்படின்னு கேட்கணும். பிறவாதிருக்க வரம் பெறல் வேண்டும், பிறந்து விட்டால் இரவாதிருக்கு மருந்துண்டுகான். இது எப்படியோ அறமால் புகழ்த்திலே அம்பலவானார் அடிக்கமலம் மறவாதி இருமனமே இதுகானும் மருந்துணக்கேனார் பட்டினத்தார். அப்ப நாம பிறவாம இருக்கிறதுக்கு, நம்முடைய பேராசை வராமல் இருப்பதற்கு என்ன வழி? முருகன் நாமம் மட்டும்தான். முருகன் நாமத்தை எந்த அளவுக்கு நாம் சொல்லுகின்றோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து நாம் விடுபட முடியும். அப்படி ஒரு வாய்ப்பை ஆசான் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இங்கு அமர்ந்து சொல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். அந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கொண்டு முருகன் நாமத்தையும் ஆசான் நாமத்தையும் சொல்லி இந்த பிறவி பெருங்கடலிலிருந்து ஒவ்வொருவரும் விடுபட்டு ஆசான் நினைப்பது போல ஒவ்வொருவரும் அந்த உயர்ந்த நிலையை, ஞானி ஆகக்கூடிய நிலையை ஒவ்வொருவரும் பெற வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். வழக்கம் போல ஆசானுடைய திருநாமத்தையும் முருகப்பெருமானுடைய திருநாமத்தையும் சொல்லும் பொழுது ஆசானுடைய திருவடியை மனதிலேயே எண்ணி சொல்லி எல்லாம் வல்ல ஞானிகளின் நல்லாசையை அனைவரும் பெற்று நீடோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இன்றைய பூஜையை துவங்குகின்றோம். சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் 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 அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் அருட்பெரும் ஜோதி ராமலிங்காய ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. ஓம் சரவண ஜோதியே நமோ 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 நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம.
ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. ஓம் சரவண ஜோதியே நமோ நம. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சத்குருநாதா சண்முகநாதா அருட்பெரும் ஜோதி அகத்தீசாய நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. சிவய சிவ சிதம்பர ராமலிங்காய பரபிரம்மணே நம. ஓம் பரமானந்த சதாசிவ சத்குரு ஆறுமுக அரக்கமகா தேசிகாய நம. திருவடிஞானம் சிவமாக்குவிக்கும் திருவடிஞானம் சிவலோகம் சேர்க்கும்
திருவடி ஞானம் சிறைமலமேக்கும் திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. ஓம் சுப்பிரமணியர் திருவடிகள் போற்றி. ஓம் அகத்தியர் திருவடிகள் போற்றி. ஓம் நந்தீசர் திருவடிகள் போற்றி. ஓம் கரூர் தேவர் திருவடிகள் போற்றி. ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி. ஓம் ராமலிங்க சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் திருவடிகள் போற்றி. காப்பான கரூரா போகநாதர், கருணையுள்ள அகத்தீசர் சட்டைநாதர், மூப்பான கொங்கணரும் பிரம்மச்சித்தர், முக்கியமாய் மச்சமுனி நந்திதேவர், கோப்பான கோரக்கர் பதஞ்சலியார், கூர்மையுள்ள இடைக்காடர் சண்டிகேசர், வாப்பான வாதத்திற்கு ஆதியான வாசமுனி கமலமுனி காப்புதானே. ஓம் சரவண பவாய நம. ஓம் அகத்தீசாய நம. ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிகாய நம. வேண்டுகோள். முருகா, சர்க்குருநாதா, சாந்த சுரூபா, எனது தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தேவாதி தேவா, தயாபரணே, தாங்கள் விரைவில் வெளிப்பட்டு மனிதர்கள் ஆட்சியை தகர்த்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலகப் பெருமாற்றம் நிகழ்த்தி உலக மக்களையும் ஓங்காரக்குடில் அன்பர்களையும் தொண்டர்களையும் காத்து அருள் செய்ய வேண்டும் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் வெகு விரைவில் வெளிப்பட்டு எழுந்து நடந்து ஞானசித்தர் ஆட்சி அமைத்து உலக பெருமாற்றம் நிகழ்த்திட பல்லாண்டு காலம் நீடி ஆயுளுடன் உலக மக்களுக்கு சேவை செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. அருள் செய்யுங்கள் தாயே. எங்களது ஓங்காரக்குடில் ஆசான் நிகழ்த்தும் உலக பெரும் மாற்றத்தில் தொண்டர்களாகிய நாங்களும் பங்கு பெற்று தொண்டு செய்திட வாய்ப்பு தாருங்கள் தாயே. முருகா சரணம், அகத்தீசா சரணம், ஆறுமுக பெருமானே சரணம் சரணம் சரணம். இறைப்பாடு. வாழ்கவே வாழ்க என் நந்தி திருவடி, வாழ்கவே வாழ்க மலமறுத்தான் பதம், வாழ்கவே வாழ்க மெஞ்ஞான தவன்தாள், வாழ்கவே வாழ்க மலமிலான் பாதமே. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. சிவாய ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் வாழ்க வாழ்க. குருவே சரணம், குருவே துணை, சத்தியமே அகத்தியம், அகத்தியமே ஜெயம். முருகா.
வாங்க ப்ரோ. வாங்க. பார்க்கலாம் என்னதான் சரிங்களா எந்த ஒரு ஒரே நிமிஷம் ரசீது